முதலாளி உங்களுக்கு முக்கியமான லெட்டர் ஒன்று வந்திருக்கேன்னு வாங்கோ. 5 நிமிஷம் கடையை விட்டு போனா கேட்க மாட்டேன். டேய் என்னக்கா போனிச்சு நீ? முதலாளி உங்களுக்கு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, அது முக்கியமான லெட்டர் இல்லாத உங்களுக்கு போனிச்சுண்ணா. இங்க கொண்டு வா பாப்போம். இந்தாங்க. அட லூசு பையலே, யாரோ விளம்பரத்துக்கு அனுப்பிடுறான்டா. அட விளம்பரமே இங்க நீங்க போட்டு லெட்டர் வந்து கிட்ட வந்து போனிச்சா வை, வேலையை விட்டு பாரு சரியா? சரி முதலாளி இன்னும் அடிக்கல. The next day. தம்பி தமிழ் பேக் நோட்டீஸ் வந்து தாப்பு இல்லைங்க எடுத்தாரு. எவ்வளவு? 360 ரூபா. 360. கையும் கிளம்ப மாட்டினியா? மாட்டினியாவோ? என்ன மாட்டினா? நானும் மாட்டேன். இந்த பொலித்தீன் பேக் விற்க கூடாது உனக்கு எத்தனை வாட்டி சொன்னது? அது பார்த்தா நோட்டீஸ் எல்லாம் போட்டதில்ல விற்க கூடாது. இல்லையே அப்படி ஒரு நோட்டீஸ் எனக்கு வரையிலையே. ஏன் நடிக்கா? சரியோ எல்லா கடைக்கும் போட்டது, எல்லா வியாபார நிலையங்களுக்கும் போட்டது, வேற இல்லைன்னு சொல்லாத. அச்சோ இல்லையே உங்க உண்மையாவே எனக்கு நோட்டீஸ் ஒன்றும் வரையில. கடையின பேர் என்ன? சந்திரா ஸ்டோர். சந்திரா என்னங்க வர்ற திங்கக்கிழமை கோட்ஸுக்கு வர வேண்டிய இருக்கும் பிடிங்க. கிடைச்சடா காலம் கேட்டா வந்து போட்டு நோட்டீஸும் பண்ணவே தெரியும். என்ன முதலாளி ஜாலியா இருக்கீங்க இவ்வளவு இருக்கு? என்ன ஜாலியா இருக்கணும்? உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்குமா? எனக்கா என்ன என்ன நடந்தது? இல்லையா நாங்க பொலித்தீன் பேக் யூஸ் பண்றாங்க தானே, அதான் எல்லா கடைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் யூஸ் பண்ணக்கூடாது. எங்க கடைக்கும் அனுப்பியிருக்கான், ஆனா எங்களுக்கு வேற இல்லை. சொல்லியில் அவனிட்டு போட்டான். முதலாளி கடைக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்தது முதலாளி. அடே நோட்டீஸ் வந்தா சொல்லுவோம்டா, எனக்கு சொல்லாடி எனக்குன்றா தெரியும். என்ன முதலாளி நீங்க சொன்னீங்க லெட்டர் வந்து கிட்ட வந்து போன் அடிச்சா வேலையை அனுப்பாடு வேண்டு, அதான் நாங்க சொல்ல இல்லை.